இன்றைய வேத வாசிப்பு ஏசாயா 64 அதிகாரம் 1 முதல் 8 வரை. உமது நாமத்தை சத்துருகளுக்கு தெரிய பண்ணுவதற்கும் ஜாதிகள் உம்முடைய சந்நிதிக்கு முன் தத்தளிப்பதற்கும் தேவரீர் வானங்களை கிழித்திறங்கி உருக்கும் அக்கினி எரியுமாய்ப் போல அக்கினி தண்ணீரை பொங்க பண்ணுமாய்ப் போல பர்வதங்களை உமக்கு முன்பாக உருகும்படி செய்யும். நாங்கள் எதிர்பார்த்து இராத பயங்கரமான காரியங்களை நீர் செய்தபொழுது நீர் இறங்கினீர். உமது சந்நிதியில் பர்வதங்கள் உருகி போயின. தேவனே, உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவைகளை நீரே அல்லாமல் உலகத் தோற்றம் முதற்கொண்டு ஒருவரும் கேட்டதும் இல்லை, செவியால் உணர்ந்ததும் இல்லை, அவைகளை கண்டதும் இல்லை. மகிழ்ச்சியாய் நீதியை செய்கிறவர்களையும் உம்முடைய வழிகளில் உம்மை நினைக்கிறவர்களையும் சந்திக்கிறீர். நாங்களோ அவைகளுக்கு விரோதமாக எப்பொழுதும் பாவம் செய்யாதபடியினாலே தேவரீர் கடும் கோபம் கொண்டீர். இன்னமும் தப்பியிருக்கிறோம். நாங்கள் அனைவரும் தீட்டானவர்கள் போல இருக்கிறோம். எங்களுடைய நீதிகள் எல்லாம் அழுக்கான கந்தையைப் போல் இருக்கிறது. நாங்கள் அனைவரும் இலைகளைப் போல் உதிர்கிறோம். எங்கள் அக்கிரமங்கள் காற்றைப் போல் எங்களை அடித்து கொண்டு போகிறது. உமது நாமத்தை நோக்கி கூப்பிடுகிறவனும் உம்மை பற்றி கொள்ளும்படிக்கு விழித்து கொள்ளுகிறவனும் இல்லை. தேவரீர் உம்முடைய முகத்தை எங்களை விட்டு மறைத்து எங்கள் அக்கிரமங்களின் நிமித்தம் எங்களை கரைய பண்ணுகிறீர். இப்பொழுதும் கர்த்தாவே, நீர் எங்களுடைய பிதா, நாங்கள் களிமண். நீர் எங்களை உருவாக்குகிறவர், நாங்கள் அனைவரும் உமது கரத்தின் கிரியை. இன்றைய நற்செய்தி. முற்றிலும் தூய்மையாக்கப்பட்ட. சமீபத்தில் விருந்தினர் வருவதற்கு முன்பு நானும் என் மனைவியும் எங்கள் வீட்டை சுத்தம் செய்து கொண்டு இருந்தோம். எங்கள் சமையல் அறையின் வெள்ளைத்தரையில் சில கருப்பு கரைகளை நான் கவனித்தேன். அதை முழங்கால் ஊன்றி தேய்க்க வேண்டி இருந்தது. ஆனால் எனக்கு விரைவில் ஒன்று தோன்றியது. நான் எவ்வளவு அதிகமாய் துடைத்தாலும் மற்ற கரைகளை நான் கவனித்தேன். நான் நீக்கிய ஒவ்வொரு கரையும் மற்றதை மிகவும் தெளிவாக்கியது. திடீரென்று எங்கள் சமையல் அறையின் தளத்தை சுத்தமாக்குவது இயலாமல் போனது. நான் எவ்வளவு கடினமாக உழைத்தாலும் என்னால் இந்த தரையை முழுமையாக சுத்தம் செய்ய முடியாது என்று ஒவ்வொரு முறையும் நான் உணர்ந்தேன். சுய சுத்திகரிப்பு பற்றி வேதம் கூறுகிறது. பாவத்தை நாம் சொந்தமாக கையாள்வதில் எப்பொழுதும் எடுக்கும் சிறந்த முயற்சிகள் எப்பொழுதும் தோல்வியடையும். தேவனுடைய ஜனங்களாகிய இஸ்ரவேலர்கள் அவருடைய ரட்சிப்பை அனுபவிக்க கூடாமல் இருப்பதால் விரக்தி அடைந்த ஏசாயா தீர்க்கதரிசி, நாம் எல்லோரும் அசுத்தமானவர்களைப் போல் ஆனோம். எங்களுடைய நீதியான செயல்கள் எல்லாம் அழுக்கான துணியைப் போல் இருக்கிறது என்று எழுதினார். ஆனால் தேவனின் கருணையின் மூலம் எப்பொழுதும் நம்பிக்கை இருப்பதை ஏசாயா அறிந்திருந்தார். ஆகையால், நீர் எங்களுடைய பிதா, நாங்கள் களிமண், நீர் எங்களை உருவாக்குகிறவர் என்று கெஞ்சினார். ஆழமான கரைகள் உறைந்த மழையைப் போல் வெண்மையாகும் வரை நம்மால் முடியாததை தேவன் ஒருவரே சுத்தம் செய்ய முடியும் என்பதை அவர் அறிந்திருந்தார். நம் ஆத்மாக்களில் படிந்திருக்கும் பாவத்தின் கரைகளையும் அழுக்கையும் நாம் துடைக்க முடியாது. அதிர்ஷ்டவசமாக நம்மை முழுமையாக சுத்தரிக்கும் வழியாக மாறின அவரில் நாம் ரட்சிப்பை பெறலாம்.